வணக்கம். குரூப் 2 குரூப் 4க்கு வந்து பொதுத்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு டாபிக் நம்ம பார்க்கலாம். நம்ம இதுவரையும் சொல், எழுத்து அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து சொற்றொடர். சொற்றொடர் அப்படிங்கிறது என்னது? ஒரு எழுத்து சேர்ந்து வந்தால், பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அது சொல் அப்படின்னு நமக்கு தெரியும். பல சொற்கள் சேர்ந்து வந்து ஒரு தொடர் அமைவதுதான் சொற்றொடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த சொற்றொடர்கள் அப்படிங்கிறது வந்து பிழை இல்லாமல் இருக்கணும், தவறுகளே நேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 4 விதிகள் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு திணை, இன்னொன்னு பால், அடுத்து எண், அடுத்து காலம். இந்த 4மே வந்து எந்த இடம், 4வது இடம். இந்த 4லையுமே வந்து பிழைகளே வந்து நேரக்கூடாது. சரியா? அப்படி பிழைகள் இல்லாமல் இருந்தால் அந்த சொற்கள், அதாவது அந்த சொற்றொடர் வந்து தெளிவாகவும் பிழை இன்றியும் வந்து இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 4 இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து திணை, 2வது பால், 3வது எண், 4 இடம். இந்த 4மே வந்து சொற்றொடர் அமைவதற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்து திணை. திணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஒழுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த திணை வந்து 2 வகையா வந்து பிரிக்கிறோம். ஒன்னு உயர்திணை, இன்னொன்னு அஃறிணை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒன்னு உயர்திணை, இன்னொன்னு அஃறிணை. அஃறிணை எப்படி பிரிக்கலாம்? அல் கூட்டல் திணை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அல் கூட்டல் திணை. ஏன் இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்திணை அல்லாத அனைத்து பொருட்களையும் நம்ம எதுக்குள்ள கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அஃறிணைக்குள்ள கொண்டு வராங்க. அதனால அல் பிளஸ் திணை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்போ உயர்திணை அப்படிங்கிறது என்னது? இந்த உயிருள்ள பொருட்கள் அனைத்தும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள், நரகர், தேவர் இவங்கள் மட்டும்தான் வந்து உயர்திணைக்குள்ள கொண்டு வரோம். மற்ற அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே எதுக்குள்ள கொண்டு வரோம்னு பாத்தீங்கன்னா அஃறிணைக்குள்ள கொண்டு வரோம். அப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா உயர்திணை மக்கள், தேவர், 3வது நரகர். அப்போ மனிதர்கள், தேவர்கள், நரகர்கள் மட்டும்தான் வந்து உயர்திணைக்குள்ள வந்து கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் அஃறிணை. அஃறிணை அப்படிங்கிறது உயிரற்ற பொருட்கள். உயிருள்ள பொருட்கள்லையும் உயர்திணை பொருட்கள் அல்லாத அனைத்தையுமே நம்ம என்ன சொல்றோம்? அஃறிணை பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? அப்போ என்ன வரும்? கல், மரம், மாடு, ஆடு, மலை, இதெல்லாமே என்னது? அஃறிணைக்குள்ள நம்ம வந்து கொண்டு வரோம். அப்போ மரம் அப்படிங்கிறது என்னது? 5 அறிவு உள்ளது. அப்போ அதாவது 6 அறிவு கிடையாது. அப்போ அதுவும் வந்து அஃறிணைக்குள்ள கொண்டு வரோம். ஆடு, மலை, ஆடு அப்படிங்கிறது, மாடு எல்லாமே உயிருள்ள பொருட்கள் தான். ஆனா உயர்திணை பொருட்கள் கிடையாது இல்லையா? அதுவும் அஃறிணை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் உயிர் அற்ற பொருட்கள், கல், மலை, வகுப்பு எல்லாமே என்னது? உயிர் அற்ற பொருட்கள். இது எல்லாமே வந்து அஃறிணைக்குள்ள கொண்டு வராங்க. இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம்.